Hi students, எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நாம பார்க்கிறது எக்ஸசைஸ் 2.8ல 4th sum. போலாங்களா? So, if 2 cos alpha equal to x plus 1 by x, 2 cos beta equal to 1 by y plus 1 by y, such that x by y plus y by x equal to 2 cos of alpha minus beta. Second question, x into y minus 1 by xy equal to 2i sin alpha plus beta. Third question, x power m divided by y power n minus y power n divided by x power m equal to 2i sin of m alpha minus n beta. Fourth question, x power m y power n plus 1 divided by x power m y power n equal to 2 cos of m alpha plus n beta. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு x plus 1 by x ஓட வேல்யூ 2 cos alpha-னும் 2 cos beta ஓட வேல்யூ y plus 1 by y-னு கொடுத்துட்டு இந்த வேல்யூலாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு x என்ன y என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணாதான் நம்ம இதனோட வேல்யூ ப்ரூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்யூஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸை வந்து cos alpha plus i sin alpha நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா cos alpha i sin alphaன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 by x அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1 by x அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ 1 by cos alpha minus c plus i sin alphaன்னு நம்மளுக்கு வருமா? ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்தா அப்படியே மேலே போகும்போது நம்மளுக்கு இன்வெர்ஸாக மாறுமா? அப்போ cos alpha plus i into sin alpha power of inverse நம்மளுக்கு வருமா? இந்த மைனஸ் உள்ள நம்ம மிடில் வந்துருமா? அப்போ cos alpha minus i sin alpha. ஓகேங்களா? இது வந்து 1 by xக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. x plus 1 by x. அப்போ xோட வேல்யூ நம்மளுக்கு cos alpha plus i sin alpha. அப்போ cos alpha plus i sin alpha plus cos alpha minus i sin alpha. ஓகேங்களா? அப்போ இந்த plus sin alphaவும் minus sin alphaவும் கேன்சலா? அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 2 cos alphaன்னு வருதா? அப்போ x plus 1 by x 2 cos alpha. அப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிற கொஸ்டின் கரெக்டாக வந்துருச்சா? அப்போ எக்ஸை வந்து நான் cos alpha plus i sin alphaன்னு எடுத்தா இதே ஆன்சர் 2 cos alphaன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் சிமிலர்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம y-யை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா cos beta plus i into sin beta. ஓகேங்களா? அப்போ நம்மளோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதே 1 by y அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும்? இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1 by y. 1 by y எப்படி எழுதிக்கலாம்? y இன்வெர்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாமா? அப்போ y இன்வெர்ஸ்னா இந்த டேர்மை இன்வெர்ஸ் பண்ணுவோமா? அப்போ cos beta minus i sin beta. ஓகேங்களா? அப்போ 1 by y ஓட வேல்யூ இந்த டேர்ம். அப்போ இதில் வந்து cos beta கேன்சல் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? அந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சைனு கேன்சல் ஆகி cos betaங்கிறது நம்மளுக்கு வரும். அப்போ அந்த y ஓட வேல்யூ நம்ம ப்ரூவிங் வேல்யூ கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்யூஷனுக்கு நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகும்போது x by y plus y by x. அப்போ ஃபர்ஸ்ட் x by y நம்ம கண்டுபிடிக்கிறோம். x by y xோட வேல்யூ cos alpha plus i sin alpha. ஓகேவா? அதே மாதிரி இதனோட டைம் y ஓட வேல்யூ cos beta plus i sin beta. அப்போ இந்த டைம் மேலே போகும்போது நம்மளுக்கு மைனஸாக மாறுமா? அப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos of alpha minus beta plus i into sin of alpha minus beta நம்மளுக்கு வருமா? அடுத்தது செகண்ட் டைம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது y by x. இந்த y by x எப்படி எழுதிக்கலாம்னா 1 by x by y ன்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அதே டைம் இது மேலே வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? x by y இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வருமா? அப்போ ஆல்ரெடி x by y கண்டுபிடிச்சது என்னது? cos alpha minus beta plus i into sin alpha minus beta. இன்வெர்ஸ் அப்படின்னா மிடில் மைனஸ் நம்மளுக்கு வந்துடும். அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? cos alpha minus beta minus i into sin alpha minus beta நம்மளுக்கு வருமா?
இப்போ அதோட ப்ரூவிங் வேல்யூ நம்மளுக்கு என்னது x by y plus y by x. அப்போ x by y ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்குது cos alpha minus beta plus I into sin alpha minus beta. அதே மாதிரி செகண்ட் டைம் y by x க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் plus cos of alpha minus beta minus I into sin of alpha minus beta நம்மளுக்கு வருமா? அப்ப இந்த sin plus வேல்யூ இந்த மைனஸ் வேல்யூ கேன்சல் ஆயிருமா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 cos of alpha minus beta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குங்களா? அப்ப x by y plus y by x ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சது 2 cos of alpha minus beta நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க xங்கிறத நான் cos alpha plus I sin alpha போறேன். அப்போ 1 by x போது இந்த மாதிரி டேர்ம் மாறுது. மாறினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதோட இன்வெர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் 2 cos alphaங்கிறது கரெக்டா கிடைக்குது. இதே மாதிரி தான் y க்கு நான் வந்து cos beta plus I sin beta ன்னு எடுக்கும்போது அதோட டேர்ம் கேன்சல் ஆகி எனக்கு வந்து cos beta 2 cos betaங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ரெண்டுமே சேமா கிடைக்கிறதுனால நான் x ஓட வேல்யூ cos alpha plus I sin alpha னும் y ஓட வேல்யூ cos beta plus I sin beta நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ இது மேல போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும் இன்வெர்ஸா மாறும். அப்ப இன்வெர்ஸ் ப்ராடக்ட் கூட இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது அது இண்டிவிஜுவலா எழுதும்போது cos alpha minus beta plus I into sin alpha minus beta ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் y by x அந்த y by x எப்படி எழுதிக்கலாம் 1 divide by x by y ன்னு எழுதிக்கலாம். இந்த x by y மேல போகும்போது இன்வெர்ஸா மாறும். ஆல்ரெடி x by y கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மிடில்ல மைனஸ் போட்டா போதும். அப்ப மிடில்ல மட்டும் இதுக்கு பதிலா பிளஸ்க்கு பதிலா நான் மைனஸ் போடுறேன். அப்ப ரெண்டு டேர்ம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க x by y plus y by x. அப்ப ரெண்டு டேர்ம் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப sin கேன்சல் ஆகி நம்மளுக்கு 2 cos alpha 2 cos of alpha minus beta நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சொல்யூஷன் so xy அப்ப x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது cos alpha plus I sin alpha into அதே மாதிரி y ஓட வேல்யூ cos beta plus I into sin beta. ஓகேங்களா? அப்ப ரெண்டு ப்ராடக்ட் அப்படிங்கறனால நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் cos of alpha plus beta அப்படினோ அடுத்து plus I into sin of alpha plus beta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 1 by xy அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 by xy. அப்ப 1 by xy இந்த டைம் மேல வரும்போது நமக்கு என்ன வரும் xy இன்வெர்ஸ் நம்மளுக்கு வருமா? அப்ப xy இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் cos of alpha plus beta plus I into sin of alpha plus beta இன்வெர்ஸ்ங்கும்போது இங்க மிடில்ல நம்மளுக்கு மைனஸ் ன்னு வரும். அப்ப வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் cos of alpha plus beta minus I into sin of alpha plus beta அப்படி நம்மளுக்கு கிடைக்குங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் வந்து பாருங்க மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப வேல்யூ வந்து பாருங்க xy minus 1 by xy. அப்ப இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது cos of alpha plus beta plus I into sin of alpha plus beta minus of cos of alpha plus beta minus I into sin of alpha plus beta. So இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் இங்கேயும் வரும் இந்த மைனஸ் இங்கேயும் வரும். அப்ப ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் cos of alpha plus beta plus I into sin of alpha plus beta minus cos alpha plus beta plus I into sin of alpha plus beta. ஓகேங்களா? அப்ப இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி ரிமைனிங் டேர்ம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2I sin alpha plus beta நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா xy plus 1 by xy ஓட minus 1 by xy ஓட ஆன்சர்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா xy ரெண்டையும் x and y யும் ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட ஆன்சர்ஸ்
cos alpha plus beta I into sin alpha plus beta ன்னு கிடைக்குது. அதே 1 by xy இந்த xy மேலே கொண்டு வரும்போது நம்மளுக்கு இன்வெர்ஸாக மாறும். ஆல்ரெடி xyக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த -1ங்கும் போது மிடில் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மையும் மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா அவங்க ஃபார்முலாவில் மைனஸ் தான் கொடுத்துக்கலாம். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2i sin alpha plus பீட்டான்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வந்துடும்? cos of m alpha plus I into sin of m alpha. ஓகேங்களா? அதே மாதிரி y power n. அப்போ அதனோட டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos of n beta plus I into sin of n beta நம்மளுக்கு வருங்களா? ஓகேவா? இப்போ இந்த term of value அப்போ x power m divide by y power n. அப்போ நம்மளோட term of value நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது? cos of m alpha plus I into sin of m alpha divide by cos n beta plus I into sin n beta நம்மளுக்கு வரும். அப்போ இங்கே டினாமினேட்டர் டேம் மேலே கொண்டு வரும்போது நம்மளுக்கு இன்வெர்ஸாக மாறும். அப்போ அந்த டேம் ஆஃப் வேல்யூ அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos of m alpha இங்கேயும் cos இது மேலே கொண்டு வரும் மைனஸ்ன்னு வரும். அப்போ n பீட்டான்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் m alpha மைனஸ் n பீட்டா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா x by m டிவைட் பை y பவர் n. அதே டைம் செகண்ட் நம்மளுக்கு என்னது? y பவர் n டிவைட் பை x பவர் m. இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 டிவைடட் x பவர் m டிவைட் பை y பவர் n. இது மேலே போகும்போது இதே டைம் நம்மளுக்கு கிடைக்குதா? அப்போ இந்த டைம் ஆஃப் வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ளஸ்ங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ 1 பை இந்த டைம் அப்படியே மேலே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்? இன்வெர்ஸாக மாறும். அப்போ x பவர் m டிவைடட் y பவர் n பவர் இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ x பவர் m y பவர் n ஓட வேல்யூ நம்ம இந்த டைம் கண்டுபிடிச்சிக்கிறோம். இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது மிடில் மைனஸ் போட்டால் போதும். அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா cos ஆஃப் m alpha minus n beta minus I into sin of m alpha minus n beta. ஓகேங்களா? அப்போ நம்மளோட term of value நம்மளுக்கு என்ன வரும்? இது ரெண்டு டேர்ம் வந்து போனால் சப்ராக்ட் தான் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ x பவர் m டிவைடட் y பவர் n மைனஸ் y பவர் n டிவைடட் x பவர் m ஈக்குவல் டு ஸோ இந்த டேர்மையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா cos ஆஃப் m alpha minus n beta plus I into sin of m alpha minus n beta. So formally minus cos of m alpha minus n beta minus I into sin of m alpha minus n beta. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் உள்ள வரும்போது இது மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ வந்து இந்த டைம் காசும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் ப்ளஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? 2i sin of m alpha minus n beta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதோட ப்ரூவிங் வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. அதுக்கு மேலே பவர் எம்ங்கிறது பவருங்கிறதுனால உள்ளே வரும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? எம் ஆல்ஃபா, இங்கேயும் எம் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் பவர் என்ன அதே மாதிரி வந்துடும். இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைடிங் வேல்யூ போட்டுட்டு இந்த டைம் மேலே கொண்டு வரும்போது இன்வெர்ஸாக மாறும். அப்போ இன்வெர்ஸாக மாறும்போது தீட்டாக்குள்ளார மைனஸுங்கிற டைம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி y பை n டிவைட் பை எக்ஸ் பவர் m அப்படிங்கும்போது அதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1 டிவைடட் எக்ஸ் பவர் m டிவைடட் y பவர் n எழுதிக்கலாம். அப்போ ஆல்ரெடி இந்த டேர்முக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுனால அந்த டேர்மை போட்டு அதில் மைனஸ் போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கல் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதை ரெண்டையும் நான் செப்பரேட் பண்ணுறேன். அப்போ செப்பரேட் பண்ணும்போது ஆன்சர் 2i sin m alpha minus n beta நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட சொல்யூஷன். ஸோ எக்ஸ் பவர் m நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் பவர் m ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது?
cos of m alpha plus I into sin of n alpha. ஓகேங்களா? y power n அதனோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், cos of m beta n beta plus I into sin of n beta. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு x power m into y power n. அப்போ x power m into y power n ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது, ரெண்டு அப்படியே ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்துருமா? அப்போ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு cos of m alpha plus n beta plus I into sin of n m alpha plus n beta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதே டைம் வந்து டிவைடில் நம்ம போகிறோம். அப்போ 1 by x power m y power n. அப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன வரும், x power m y power n இன்வெர்ஸாக வருமா? இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்தாலும் நான் என்ன சொல்லிக்கிறேன், மிடில் மைனஸ் போட்டால் போதும். அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், cos of m alpha plus n beta minus I into sin of m alpha plus n beta நம்மளுக்கு வருங்களா? இப்போ இந்த டேர்ம் ரெண்டையும் அந்த இதில் கொடுத்துக்கிற மாதிரி நம்ம போடுறோம். அப்போ வேல்யூ வந்து பாருங்க x power m y power n plus 1 by x power m y power n ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பாருங்க cos m alpha plus n beta plus I into sin m alpha plus n beta. அடுத்தது செகண்ட் டேர்ம் ஆஃப் வேல்யூ plus cos of m alpha plus n beta minus I into sin of m alpha plus n beta. அப்போ இதில் மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த சைனும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 நம்மளுக்கு வருமா? அப்போ 2 cos of m alpha plus n beta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து x power m y power n plus 1 divided x power m y power n equal to 2 cos of m alpha plus n beta நம்மளுக்கு ப்ரூவிங் வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா x power mங்கிறத கண்டுபிடிக்கிறோம், y power n கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதனோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 1 by x power m y power n அப்படிங்கும்போது இது இன்வெர்ஸ் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். அதனால இது இன்வெர்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. ஆன்சர்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 cos of m alpha n beta நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ப்ரூவிங் வேல்யூ வந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் z cube equal to 27 equal to 0. Solution. So z cube plus 27 equal to 0. இந்த 27 அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ z cube equal to minus 27. z cube equal to இந்த minus 27 எப்படி எழுதிக்கலாம்னா 27 into minus 1 நம்ம எழுதிக்கலாமா? இந்த பவர் ஆஃப் கியூப் அந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ z equal to 27 into minus 1 power of 1 by 3 நம்மளுக்கு வரும். அப்போ தனித்தனியாக எழுதிக்கோங்க. அப்போ 27 power of 1 by 3 into minus 1 power of 1 by 3. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் ஒன்னுங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 27 power of 1 by 3 minus 1 cos pi plus I sin pi நம்ம எழுதிக்கலாம். cos pi யோட வேல்யூ minus 1, sin pi யோட வேல்யூ 0. அப்போ minus 1 into 0 அப்படிங்கும்போது minus 1 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால இந்த டேர்மை இப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் இந்த 27 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 power of 3 power 1 by 3 நம்ம எழுதிக்கலாமா? அதே டேர்ம்ஸ் இது ஜெனரல் டேர்ம்ல நம்ம எழுதும்போது நம்மளுக்கு cos pi ஜெனரல் டேர்ம்ல நம்ம எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா cos of 2k pi plus pi நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதனோட டேர்ம் I into sin of 2k pi plus pi நம்மளுக்கு கிடைக்கும். power of 1 by 3. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகி ஆன்சர்ஸ் நம்மளுக்கு 3ன்னு வரும். இந்த 1 by 3 அப்படியே உள்ள கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos of 2k pi plus pi divide by 3 plus I into
sin of 2k pi plus pi divide by 3 நம்மளுக்கு வந்துரும் ஓகேங்களா இப்போ z பவர் கியூப் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துக்கறனால அதனோட ரேஷியோஸ் நம்ம என்னன்னு எடுத்தோம்னா 0 1 2 ஓகேங்களா 3 எலிமெண்ட்ஸ் வரணும் ஆனா 3 ஓட கம்மியா இருக்கணும் அப்ப k ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு வரும்னா 0 1 2 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு அதே மாதிரி நம்ம ரெடியூஸ் பவர்ஸ் எப்பயுமே 0 ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால 0 1 2 னு போட்டுக்கறோம் இப்போ ஒவ்வொண்ணா சப்ஸ்டிட் பண்ணுங்க k = 0 அப்ப k = 0 னு சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 3 into cos of 2 into 0 pi plus pi by 3 னு வரும் அதுக்கு அப்புறம் plus I into sin of 2 into 0 pi plus pi divide by 3 நமக்கு கிடைக்கும் அப்ப 0 ஆல எது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்துரும் 0 தான் வரும் அப்ப இந்த ஃபுல் டேமோட வேல்யூ 0 0 plus pi ங்கும்போது pi நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்ப வேல்யூ வந்து பாருங்க 3 into cos pi by 3 plus I into sin pi by 3 நமக்கு வரும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேம் ஆஃப் வேல்யூ k = 1 சப்ஸ்டிட் பண்றேன் அப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணா நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 3 into cos of 2k அப்படிங்கும்போது நமக்கு 2 pi plus pi divide by 3 நமக்கு வருங்களா அதே மாதிரி I into sin of 2 pi plus pi divide by 3 னு வருங்களா அப்ப வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 3 into இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 pi னு கிடைக்குமா cos 3 pi divide by 3 plus I sin 3 pi divide by 3 னு வரும் இந்த 3 கேன்சல் இந்த 3 கேன்சல் அப்ப வேல்யூ 3 into cos pi plus I into sin pi னு நமக்கு வரும் அப்ப cos pi ஓட வேல்யூ -1 அப்ப 3 into -1 அதே மாதிரி இதனோட வேல்யூ வந்து 0 sin pi ஓட வேல்யூ 0 அப்ப ஆன்சர்ஸ் -1 மட்டும் தான் வரும் அப்ப 3 into -1 ஓட வேல்யூ -3 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் k = 2 சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப 2 சப்ஸ்டிட் பண்ணா நம்ம வேல்யூ என்ன கிடைக்கும் 3 into cos of 2 into 2 அப்படிங்கும்போது 4 னு நமக்கு கிடைக்கும் அப்ப 4 pi plus pi divide by 3 plus I into sin 4 pi plus pi divide by 3 நமக்கு வரும் ஓகேங்களா அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன 3 into cos of pi by 3 plus I into sin of pi by 3 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுதான் இதோட ஆன்சர்ஸா நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா z³ plus 27 = 0 இந்த 27 அந்த பக்கம் போகுது -27 ஆ மாறிடுது அதை நான் எப்படி பிரிக்கிறேன்னா 27 into -1 ன்னு பிரிக்கிறேன் இந்த பவர் ஆஃப் வேல்யூ இந்த பக்கம் போகும்போது 1/3 ஆ மாறும் அப்போ 1/3 ன்னு போட்டுக்கிறேன் இன்டிவிஜுவலா நான் போறேன் 27 க்கு 1/3 தனியாவும் -1 க்கு 1/3 தனியாவும் போட்டுக்கிறேன் அப்ப -1 வர மாதிரி நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னா cos pi plus I sin pi cos pi ஓட வேல்யூ -1 ன்னு வரும் sin pi ஓட வேல்யூ 0 ன்னு நமக்கு வரும் அப்ப 0 plus -1 ங்கும்போது நமக்கு -1 நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்ப இந்த டேம் ஆஃப் வேல்யூ 27 எப்படி எழுதனா 3 power cube 3 into 3 4 3 into 3 9 9 into 3 27 அப்ப 3 கேன்சல் ஆகி நமக்கு 3 ங்கற வேல்யூ கிடைக்கும் இதே ஜெனரல் டேமோட வேல்யூ 2k pi plus pi ன்னு நமக்கு வரும் அப்ப 2k pi plus pi ன்னு போடுங்க இந்த 1/3 அப்படி இங்க கொண்டு வரோம் அப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 2k pi plus pi divide by 3 நமக்கு வருது இப்போ k ஓட வேல்யூ z³ வரைக்கும் நமக்கு ஆர்டர் கொடுத்ததனால நமக்கு 2 வரைக்கும் தான் வரும் அதனால தான் k = 0 1 2 நம்ம போறோம் அப்ப 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது அதனோட ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்குது 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது -3 நமக்கு கிடைக்குது 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 3 into cos pi by 3 plus I into sin of pi by 3 divide by 3 நமக்கு கிடைக்குது ஓகேங்களா 6th question நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா z omega not equal to 1 is cube root of unity so that the roots of the equation z minus 1 power cube plus 8 equal to 0 are -1 1 minus 2 omega 1 minus 2 omega squareங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணனும் இதனோட சொல்யூஷன் இந்த மூணு ஆன்சர்ஸா நமக்கு வரணும் ஓகேங்களா சோ சொல்யூஷன் first z minus 1 power cube plus 8 equal to 0 இந்த 8 இந்த சைடு கொண்டு போங்க
கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் z minus 1 by power of 3 equal to minus 8 ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் z minus 1 power cube equal to minus 8 into 1. ஸோ ஒன்னால் எது மல்டிபிள் பண்ணாலும் அதே சேம் டைம் தானே கிடைக்கும், அதனால நான் ஒன்னால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேம் ஆஃப் வேல்யூ z minus 1 power cube இந்த டேம் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 8ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும் minus 2 power cube நம்ம எழுதிக்கலாமா. 2 into 2 4, 4 into 2 8 நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே மல்டிபிள் ஆகிற டைம் இந்த பக்கம் வரும்போது டிவைடடாக மாறுமா. அப்போ z minus 1 power cube divide by minus 2 power cube equal to 1 நம்மளுக்கு வருமா. அப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் பவர் சேம் ஆகிறதுனால ஓவரால் ஒரே டேமாக போடுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் z minus 1 divide by minus 2 power of cube நம்மளுக்கு வருமா equal to 1 அப்படின்னு வரும். அப்போ என்னோட டேம் z minus 1 divide by minus 2 இந்த பவர் ஆஃப் கியூபை அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடுமா, கியூப் ரூட்டாக மாறிடுமா. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 1. அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் z minus 1 divide by minus 2 equal to 1 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டேமில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது 1 இருக்கும் போது இதுக்கான ரிசல்ட் என்ன, அதே மாதிரி z minus 1 divide by minus 2 equal to 1 ஆர் அடுத்து நெக்ஸ்ட் z minus 1 divide by minus 2 equal to ஒமேகா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஆர் இதனோட டேம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது z minus 1 divide by minus 2 equal to ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ இந்த டேம் ஃபர்ஸ்ட் டேம் இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த டேமுக்கு நம்மளுக்கு என்ன வரும், இது இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு -2 மாறிடுமா. இப்போ z minus 2 equal to -2. இந்த -1 அந்த பக்கம் போனால் +1 மாறுமா. அப்போ z minus 2 plus 1. அப்போ ஆன்சர்ஸ் z equal to -1. இது ஒரு ரிசல்ட். அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் z minus 1 divide by minus 2 equal to ஒமேகா. இது இங்கே மல்டிபிள் போகும்போது 2 ஒமேகாவாக மாறிடுமா. அப்போ z minus 1 equal to minus 2 ஒமேகா. இந்த டைம் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. அப்போ z equal to 1 minus 2 ஒமேகா. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் ரிசல்ட் z minus 1 by minus 2 equal to ஒமேகா ஸ்கொயர். இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பண்ண நம்மளுக்கு -2 ஒமேகா ஸ்கொயராக மாறிடுமா. அப்போ z minus 1 equal to -2 ஒமேகா ஸ்கொயர். இந்த -1 அந்த சைடு வந்தால் +1 மாறிடுமா. அப்போ z equal to 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர். அப்போ இதுதான் அதனோட ரிசல்ட். ஓகேங்களா. அப்போ 3 ரிசல்ட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா -1 1 minus 2 ஒமேகா 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர் 3 வேலையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வரோம் மைனஸாக மாறுது. அதை நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு ஓவரால் பவர் வேல்யூ வந்து பண்ணால் ஒரே சைடாக ஆட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து z minus 1 divide by minus 2 நம்மளுக்கு கிடைக்குது. இது ஒமேகா கியூப் ரூட் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து 1 ஒமேகா ஸ்கொயரு ஒமேகாங்கிற டைம் நம்ம எடுத்துக்கோம். அதுதான் 1 ஒமேகா ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். அப்போ 1 ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு z minus 1ன்னு ஆன்சர் ரிசல்ட் கிடைக்குது. ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 minus 2 ஒமேகான்னு கிடைக்குது. அதே ஒமேகா ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 minus 2 ஒமேகா ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. And the value of summation k equal to 1 to 8 cos of 2k pi by 9 plus I into sin of 2k pi by 9. So, இப்போ இதனோட வேல்யூ 1, 2, 3 8 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணால் அதனோட ஆன்சர்ஸ் என்னதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், let us consider. ஸோ இது வந்து 1 to 8 வரைக்கும் நம்மளுக்கு போகிறனால அது 9 வரைக்குமே நம்மளுக்கு பாசிபிள் ஆகும். அப்படிங்கும்போது let us consider 9th root of unity. ஓகேவா. ஸோ 9th ரூட்டில் வந்து அது யூனிட்டின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தா x equal to 1 power 1 by 9. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளோட டேம் ஆஃப் வேல்யூ 1ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், x equal to இதனோட டேம் ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், cos of 0 plus I into
sin of 0 power of 1/9 நம்மளுக்கு வருங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 0ங்கிறது ஜெனரல் டேர்ம்ல நம்ம எப்படி எழுதுவோம், cos of 2k pi plus 0 plus I into sin of 2k pi plus 0 power of 1/9 நம்மளுக்கு வருமா. அப்போ அந்த 1/9 உள்ள கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், cos of 2k pi divide by 9 plus I into sin of 2k pi divide by 9 அப்படின்னு நம்மளுக்கு வந்துருங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா cos of 2k pi by 9 plus I into sin of 2k pi by 9. இப்போ இதில் வந்து 9th வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுனால கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9th வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ அதனோட வேல்யூஸ் நம்ம வரிசையாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு k ஈக்குவல் டு 0ங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 0ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 into 0 அப்படிங்கும்போது 0. அப்போ ஓவரால் ஃபுல்லாக 0 ஆயிருமா. அப்போ 0 ஆயிடுச்சுன்னா cos 0 ப்ளஸ் I into sin 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா cos 0 ப்ளஸ் I into sin 0 நம்மளுக்கு வரும். அப்போ cos 0வோட வேல்யூ நம்மளுக்கு 1, sin 0வோட வேல்யூ 0. அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 into k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணால் 2 into 1னா 2. அப்போ 2 pi by 9 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9. ஓகேங்களா. ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஒமேகா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 into 2னா 4 பைன்னு நம்மளுக்கு வருமா. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், cos of 4 pi by 9 plus I into sin of 4 pi by 9 நம்மளுக்கு வருமா. இதில் இந்த 2 தானே மல்டிபிள் ஆகுது. அப்போ அந்த 2 வந்து பவருக்கு எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ இதனோட வேல்யூ cos 2 pi by 9 plus I sin 2 pi by 9 பவர் ஆஃப் ஸ்கொயர் நம்பருமா. ஆல்ரெடி இதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன், ஒமேகான்னு வச்சுக்கிறேன். அப்போ இது என்னென்னு வந்துடும், ஒமேகா ஸ்கொயர் நம்மளுக்கு வந்துடுமா. அப்போ ஒமேகா ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 3. அப்போ k ஈக்குவல் டு 3 அப்படின்னா இதே 2 pi by 9 இங்கே 3 நம்மளுக்கு வரும். 2 into 3னா 6. அதே மாதிரி இங்கே 2 into 3னா 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பவர் ஆஃப் 3 நம்ம போட்டுக்கோமா. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 பவர் ஆஃப் வேல்யூ 3 நம்மளுக்கு வரும். அப்போ அதனோட டைம் ஒமேகா கியூப்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது k ஈக்குவல் டு 4. அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 பவர் ஆஃப் வேல்யூ 4 நம்மளுக்கு வரும். அப்போ அதனோட வேல்யூ ஒமேகா பவர் 4. அடுத்தது k ஈக்குவல் டு 5. அப்போ அதனோட வேல்யூ cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 பவர் ஆஃப் 5. அப்போ ஒமேகா பவர் 5 நம்மளுக்கு வரும். அடுத்தது k ஈக்குவல் டு 5, k ஈக்குவல் டு 6. அப்போ இதனோட வேல்யூ cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 பவர் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் 6. அதே k ஈக்குவல் டு 7 ஈக்குவல் டு இதனோட டைம் நம்மளுக்கு என்ன வரும், cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 இதனோட வேல்யூ வந்து ஒமேகா பவர் 7. அடுத்தது k ஈக்குவல் டு 8. அப்போ அதனோட வேல்யூ cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 பவர் ஆஃப் வேல்யூ ஒமேகா 8. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிட்டா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், x minus
1 power 9 equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குங்களா? இந்த பவர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படியே இங்க நம்மளுக்கு மாறும்போது நம்மளுக்கு என்ன வந்துரும்? x power 9 minus 1 equal to 0. அதுக்கான ரூட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். அப்போ ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 5 ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 7 ஒமேகா பவர் 8 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா by beta's roots beta's formula so beta formula பிரகாரம் நமக்கு என்னன்னா sum of all the roots are 0. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus omega plus omega square omega cube omega power 4 omega power 5 omega power 6 omega power 7 omega power 8 equal to 0 நம்மளுக்கு வரும். அப்ப இந்த டேர்ம் 1 மட்டும் அந்த சைடு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும்? omega plus omega square plus omega cube plus omega 4 omega 5 omega 6 omega 7 plus omega 8 equal to minus 1 ன்னு வரும். இப்போ ஒமேகா அப்படின்னா நம்மளுக்கு ஒமேகாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 நம்மளுக்கு வருதா? அப்ப இதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பண்ணா cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9. அதே மாதிரி லாஸ்ட் டைம் அப் டு எக்ஸெட்ரா 8ங்கிற டைம் நம்மளுக்கு என்ன வருது? இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். cos of 2 pi by 9 plus I into sin of 2 pi by 9 power of 8 equal to minus 1. அப்ப இத பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது? இந்த டேர்ம் இங்க k க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos of 2k pi by 9 plus I into sin of 2 pi by 9. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு கிடைக்குதா? அதே செகண்ட் டைம் 2 சப்ஸ்டிட் பண்ணா செகண்ட் டைம் வரும். 3 சப்ஸ்டிட் பண்ணா தேர்ட் டைம் வரும். 4 சப்ஸ்டிட் பண்ணா ஃபோர்த் டைம் வரும். அப்ப 8 சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos 2k pi by 9 plus I into sin 2k pi by 9 into 8 நம்மளுக்கு கிடைக்குங்களா? அப்ப இந்த ஃபுல் டைமை நான் எப்படி எழுதிக்கலாம்னா summation k equal to 1 to 8 cos of 2k pi by 9 plus I into sin of 2k pi by 9 equal to minus 1. அப்ப இதோட ஆன்சர்ஸ் நமக்கு என்னன்னு வரும்னா -1 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து k equal to 1 to 8 வரைக்கும் போறனால அது 9 ரூட் வரைக்கும் நம்மளுக்கு போறது ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தெரியறனால நான் x equal to 1 power 1 by 9 போட்டுக்கிறேன். அப்ப 1 வரதுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது? cos 0 ஓட வேல்யூ தான் 1 ன்னு வரும். அப்ப cos 0 plus I into sin 0 ன்னு நம்ம போட்டுக்கிறோம். இதே ஜெனரல் டைம்ல எழுதும்போது 2k pi plus 0 plus 2k pi plus 0 நம்மளுக்கு வருது. அப்போ அந்த 1 by 9 உள்ள கொண்டு வர அப்ப 2k pi by 9 plus I into 2k pi by 9 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் ரூட்ஸ் வந்து 1 by 9 அப்படிங்கறனால நமக்கு 9 வரைக்கும் ரூட்ஸ் வரும் அப்படிங்கறனால 0 to 8 வரைக்கும் ரூட். அப்ப நான் 0ல இருந்து 8 வரைக்கும் ரூட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9th யூனிட்டி அப்படின்னு நமக்கு கொடுக்கறனால அது ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் டைமோட வேல்யூ 1 ன்னு கிடைக்குது. செகண்ட் டைம் வந்து நான் ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் டைம் வந்து ஒமேகா ஸ்கொயர், ஃபோர்த் டைம் ஒமேகா கியூப்னு இப்படியே வரிசையா வந்து ஒமேகா 8 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. சோ அப்ப நமக்கு ஃபார்முலா இந்த ஃப்ரம் த ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் 1 நான் வச்சிக்கிறனால இந்த 1ங்கற ஈக்குவேஷன் வைக்கும்போது நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ நமக்கு என்னது? x power 9 minus 1 equal to 0 அப்படிங்கற டேர்ம் நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? சோ இந்த டேர்ம் வந்து பாருங்க இந்த பவர் ஆஃப் வேல்யூ இங்க வரும்போது நமக்கு 9 ஆ மாறும். 9 வந்து பாருங்க 9 minus 1 equal to 0. அப்ப அதோட ரூட்ஸ் நமக்கு என்னன்னு வரும்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா 4 ஒமேகா 5 ஒமேகா 6 ஒமேகா 7 ஒமேகா 8 நமக்கு கிடைக்குது. அப்ப இத வந்து பீட்டாஸ் ஃபார்முலாவுல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா சம் ஆஃப் தி ஆல் ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் நம்ம சம் ஆஃப் ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ 0 ன்னு தான் அர்த்தம். அதனால நமக்கு என்னன்னா 1
ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் ஒமேகா 4 ஒமேகா 5 ஒமேகா 6 ஒமேகா 7 ஒமேகா 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0ன்னு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த 1ங்கிறத அந்த சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு மைனஸாக வருது. அப்போ இந்த ஒமேகா 8ல இருந்து ஒமேகா வரைக்குமே நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா? அப்போ இது நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி ஈக்குவேஷனில் கொடுத்துக்கிற ஃபார்மேட்டு நம்மளுக்கு வருது. அப்படிங்கும்போது சமேஷன் k ஈக்குவல் டு 1 to 8ன்னு போட்டு cos of 2k pi divide by 9 plus I into sin of 2k pi divide by 9 போடுறோம். அப்போ அதோட ஆன்சர்ஸ் அந்த பக்கம் என்ன இருக்குது -1 இருக்குது. அப்போ இதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு வரும்னா -1 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? என்னன்னா if omega not equal to 1 is a cube root of unit, so that first question வந்து 1 minus omega omega square power of 6 அதே 1 plus omega minus omega square power of 6 equal to 128 ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 plus omega 1 plus omega square 1 plus omega power 4 up to etc 1 plus omega power 11 ஸ்கொயர் ஓட 11 equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சொல்யூஷன். So first general நம்மளுக்கு general form நம்மளுக்கு omega ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னா 1 plus omega square equal to 0. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இப்போ இந்த ஃபார்மேட்டை அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus omega plus omega square power of 6 plus 1 plus omega minus omega square power of 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 128ன்னு வரணும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா 1 plus omega square minus omega 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது அப்படியே இருக்கிறனால இது அப்படியே எழுதிக்கலாம் 1 plus omega minus omega square power of 6. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஒமேகா அந்த சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன ஆயிடும் மைனஸாக வருமா? அப்போ 1 plus ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகான்னு வருமா? அதே மாதிரி 1 plus ஒமேகா மட்டும் வச்சுக்கோங்க. 1 plus ஒமேகா மட்டும் வச்சுட்டு இந்த அந்த பக்கம் போனால் நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்குமா? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ பாருங்க இங்க 1 plus ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குதா, இங்கேயும் 1 plus ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குதா, அதுக்கு மைனஸ் ஒமேகான்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இங்க 1 plus ஒமேகான்னு இங்க இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 1 plus ஒமேகான்னு இருக்குது, அதுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ அதனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா பவர் ஆஃப் 6. அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆஃப் 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ மைனஸ் ஒமேகா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 ஒமேகா பவர் ஆஃப் 6ன்னு கிடைக்குமா? அதே இதனோட டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆஃப் 6ன்னு கிடைக்குங்களா? அப்போ இந்த 6 வந்து 2க்கு வரும் ஒமேகாவுக்கு வரும். அப்போ 2 பவர் 6 இது வந்து ஈவன் நம்பருங்கனால மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்படிங்கும்போது நம்மளோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் 6 ஒமேகா பவர் 6. அதே மாதிரி இங்கேயும் 2 பவர் 6 ஒமேகா பவர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது 2 into 6 அப்படிங்கும்போது 12ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2 பவர் 6ஓட வேல்யூ என்னது? 2 வந்து 6 டைம் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2 6 டைம் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 64ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க 2 பவர் 6 ஈக்குவல் 2 into 2 into 2 into 2 into 2. ஓகேங்களா? 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are என்ன கிடைக்கும்? 16, 16 into 4. அப்போ 16 into 4 வந்து 64. அப்போ 2 பவர் 6ஓட வேல்யூ 64. அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் 64 ஒமேகா பவர் 6ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதனோட டைம் 64 ஒமேகா பவர் 12ன்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூபோட ரூட் வந்து யூனிட். ஃபர்ஸ்ட்டு ஒமேகா பவர் கியூபோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டின்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா பவர் கியூபோட வேல்யூனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஒமேகா பவர் 6ங்கிறது 3 டேபிளால் கேன்சல் ஆகும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ 1ன்னு கிடைக்குமா? அதே மாதிரி ஒமேகா பவர் 12ங்கிறது 3ஆல் கேன்சல் ஆகும். அப்போ அதனோட டேர்ம்ஸ் நம்மளுக்கு 1ன்னு கிடைக்குமா? அப்போ வேல்யூ வந்து 64 into 1 plus 64 into 1. அப்போ ஆன்சர் 64 plus 64 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 128ன்னு கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 1 + ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் = 0 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாவே இந்த ப்ரூஃப் நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஆர்டர் வைஸ் வரதுக்கோசரம் 1 + ஒமேகா ஸ்கொயரும் இங்கே 1 + ஒமேகா ஸ்கொயர் எழுதிக்கிறோம். எனக்கு 1 + ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும். இந்த டேர்மில் மைனஸ் ஒமேகாங்கிறது இங்கே வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். இந்த ரெண்டு டேர்மையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஒமேகான்னு வருது, இங்கே மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வருது. அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -2 ஒமேகா பவர் 6 -2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6ன்னு கிடைக்குது. அப்போ இதை ஆட் பண்ணும்போது 2 பவர் 6 இது ஈவன் நம்பருங்கனால மைனஸ் வந்து என்னவாயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2 பவர் 6 ஒமேகா பவர் 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 2 பவர் 6 தான் இங்கே எக்ஸ்பேண்டிங் பண்ணி போட்டுக்கிறோம் 64ன்னு. அப்போ இங்கேயும் 64 வரும், இங்கேயும் 64 வரும். ஒமேகா கியூபோட வேல்யூ 1ன்னு நம்ம சொல்கிறனால இங்கே இந்த 3 பவர் ஆஃப் வேல்யூ நம்மளுக்கு 3ஆல் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் பவர் இருக்குது. 3ஆல் கேன்சல் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு வந்து அதோட வேல்யூ 1ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3ங்கிறது 6ஆல் கேன்சல் ஆகிறதுனால இதோட வேல்யூ 1. அதே மாதிரி இந்த 12 வந்து 3ஆல் கேன்சல் பண்ணுறதுனால இதோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் 128ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துன்னா 1 + ஒமேகா into 1 + ஒமேகா ஸ்கொயர் into 1 + ஒமேகா பவர் 4 up to etc 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆஃப் 11 equal to 1ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் எது வரைக்கும் இருக்குன்னா பவர் ஆஃப் 11 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து எத்தனை டைம் வருது 12 டைம்ஸ் நம்மளுக்கு வருது. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் again 1 + ஒமேகா பவர் 4 up to etc 1 + ஒமேகா 2 பவர் 11 12 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 12 டைம்ஸ் நம்மளுக்கு வரனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ எல்லாத்தையும் 2 டைம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 2 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் into up to etc 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் 6 டைம்ஸ். ஓகேங்களா? இதை நான் ரெண்டு எலிமெண்ட்டாக நான் ஆட் பண்ணி எழுதும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது எனக்கு 12 டைம்ஸுங்கிறது 6 டைமாக கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து அப்படியே பவர் ஆஃப் வேல்யூவாக மாற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 + ஒமேகா into 1 + ஒமேகா ஸ்கொயர் பவர் ஆஃப் 6ஆக மாறிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த 1 டைம் இந்த ரெண்டையும் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 1 × 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன 1 1 × ஒமேகா ஸ்கொயர்னா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரு. அடுத்து நெக்ஸ்ட் ஒமேகா × 1 அப்படின்னா நம்மளுக்கு ஒமேகா. அடுத்தது ஒமேகா × ஒமேகா கியூபோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒமேகா கியூப்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பவர் ஆஃப் வேல்யூ 6ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் இந்த 3 டேர்மும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது இந்த டேர்ம் இருக்குதா 1 + ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் = 0ன்னு நம்மளுக்கு வருதா? அப்போ இதனோட டேர்ம் நம்மளுக்கு என்ன வந்துடும் 0ன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூபோட வேல்யூ நம்ம இங்கே என்னன்னு போட்டுக்கிறோம் 1ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இங்கே என்னது இதுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாமா 1 பவர் 6. அப்போ 1 பவர் 6 எனிதிங் பவர் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருந்து பவரில் எத்தனை நம்பர்ஸ் வந்தாலுமே அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு வந்து புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு இது 11 வரைக்கும் நம்மளுக்கு வருது. அப்போ நம்மளோட டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இது 1 இது 2 3 4 அப்படின்னு வச்சுட்டே வரும்போது இந்த 11ங்கும் போது நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் 12 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு டைமாக ஆட் பண்ணி நான் எழுதிக்கிறேன். ரெண்டு டைமாக எடுத்து காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். அப்படி எழுதும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ 6 டைம்ஸாக வந்ததுக்கப்புறம் அதோட ஃபார்முலா நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த 6 டைம்ஸ் வந்து போனால் பவர் ஆஃப் 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பவர் ஆஃப் 6ன்னு வந்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணால் அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் 1 + ஒமேகா ஸ்கொயர் ஒமேகாவோட வேல்யூ 0 ஒமேகா கியூபோட வேல்யூ 1. அப்போ 1 பவர் 6ஓட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா?